ஹே ஹாய் ஆல், ஹோப் எல்லாம் டூயிங் கிரேட் அண்ட் ப்ரிப்பரிங் வெல் ஃபார் எக்ஸாம். நான் லாஸ்ட்டாக நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன் என்னோட மார்க் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோவில் என்னோட ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நான் ஏன் நேற்றையே அட்டாச் பண்ணலைன்னா இது டைம் டியூரேஷன் அதிகமாக போச்சு, ஒரு 35 minutes சம்திங் போச்சு. அதனால நான் இதை வந்து 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்வியூ கிளம்பி இங்கேருந்து நாங்கள் கேப் ஒரு 4 பேர் சேர்ந்து கேப் போயிட்டு எங்களுக்கு எப்படின்னா வந்து 8:30 சம்திங் வந்து எங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம். உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி இருக்கும் ப்ராசஸ்னால், ஃபஸ்ட்டு நம்மளோட ஹால் டிக்கெட் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த QR கோட் இருக்குல்ல, லைக் அந்த பார் கோட் இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணி நமக்கு இங்கே தான் இன்டர்வியூ அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா ஒரு வெயிட்டிங் ஹாலில் உட்கார வச்சிருந்தாங்க. அங்கே நார்மலாக சொன்னாங்க இதுதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு லெஃப்டில் வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு, பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருந்துச்சு. ஸோ ரேண்டமாக பேனல் நம்பர் 7 வரைக்கும் இருக்காங்க, அங்கே உட்காந்துருக்காங்க. இங்கே பேனல் நம்பர் போட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு இவ்வளோ கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கூப்பிடுவாங்க, ரேண்டமாக நம்ம நேம் கூப்பிடுவாங்க, நம்ம போயிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஆனோடனே அதுக்கே எனக்கு பயங்கர பயமாயிடுச்சு. எனக்கு வந்து எப்படின்னா ஒன்றுமே இல்லை, உட்காந்து நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கே வந்து பயங்கர பயம். எனக்கு கையெல்லாம் முதல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஏசி வேறு அதிகமாக இருக்கா, அது வேற ஒரு ரீசன். எனக்கு ரொம்ப ஏசி ஒத்துக்காது. இந்த மாதிரி இருந்தோடனே பயத்துலையும் சரி ஏசிலையும் சரி பயங்கர பயத்தில் உட்காந்துருக்கேன். என்னால் தாங்கவே முடியல. அப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு பயோமெட்ரிக் முடிச்சுட்டு திருப்பி வந்து உட்காந்துடணும். அப்புறம் டாக்குமெண்ட்ஸ், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொண்டு போயிட்டு வெரிஃபை பண்ணோம். வெரிஃபை பண்ணுறப்போ அவங்க ஒரு சார் இருந்தாங்க. அவங்க வந்து சிதம்பரம் தான் போல இருக்கு. ஸோ அவங்க கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்னென்ன ஃபேமஸ்ன்னு தெரியும்ல, அதெல்லாம் சும்மா பேசிட்டு அப்பா என்ன பண்ணுறாங்க, நார்மல் கொஷின்ஸ், ஒரு அஃபீஷியல்ஸ் என்னென்ன கொஷின் கேட்பாங்க அந்த மாதிரி கொஷின். இந்த மாதிரி இங்கே வந்து நீங்கள் ஏன் பேங்கிங் செக்டர் சார், சும்மா நார்மலாக அவங்க இது பண்ணணுமா என்னன்னு தெரியல, ஆனால் அவங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டதுக்கப்புறம் உங்கள் ஊரில் வந்து ஆர்ஆர்பி எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் போனதில்லை அண்ட் எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன், தெரியல சார் சொன்னே அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு நான் வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஆர்ஆர்பி மெயின் முக்கியமாக ஒரு கொஷின் கேட்பாங்க, நீங்கள் வந்து மற்ற பேங்க்ஸ் இருக்கும் போது நீங்கள் எதுக்கு ஆர்ஆர்பி பிஓ ஆகணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் யூடியூப் வீடியோஸ் இல்லைனா வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே என்ன மாதிரி இன்டர்வியூ கொஷின்ஸ் வரும் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அந்த கொஷின்ஸ்லாம் கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது நாட் ஒன்லி ஃபார் ஆர்ஆர்பி பிஓ, அதர் பேங்க்ஸ்க்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கல்ல, இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி பிஓ கிடச்சதுன்னா நீங்கள் ஐபிஎஸ் பிஓ விட்டுட்டு போயிருவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து தேவை. அந்த கொஷின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோட இன்டர்வியூவில் என்ன ஆச்சுன்னா, திருப்பி வந்து உட்காந்ததுக்கப்புறம் என்னோட ரோல் நம்பர் லைக் அந்த பேனல்ஸ் 3, நான் பேனல் 3ல் எனக்கு வந்து என்னோட நம்பர் வந்து 16. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 11:45 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறமா கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு 3 பேரை தான் கூட்டிகிட்டு போவாங்க, வந்து கூப்பிடுவாங்க, இந்த 3 பேர் வாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம போயிட்டு நம்ம ஆக்சுவலாக 3rd ஃப்ளோரில் தான் அங்கே இந்த வெரிஃபிகேஷன்லாம் நடந்துச்சு. 4th ஃப்ளோரில் வந்து இன்டர்வியூ. 4th ஃப்ளோர் போனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரொம்ப பயம். எல்லாரும் வந்து கையெல்லாம் இப்படி ஆடுது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க, இப்படிலாம் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள பார்க்க இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. சரி, நம்ம அதெல்லாம் காட்டக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி கையை மடக்கி வச்சுட்டேன். அப்புறம் நார்மலாக காலில் வர ஆட்டிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். செல்ஃப் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டு அந்த ஒரு 7 பேனல் சொன்னல. ஸோ எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு வெளியில் இப்போ என்னோட பேனல் வந்து நம்பர் 3. ஸோ அதுக்கு வெளியில் 3 சேர் போட்டிருப்பாங்க. அடுத்தடுத்து யாரை கூப்பிட போகிறோம் அப்படின்றத வந்து அங்கே உட்கார வச்சுருப்பாங்க. அதில் வந்து போய் உட்காந்தோடனே நம்மளை கூப்பிடுறதுமே அங்கே வந்து அஃபிஷியல்ஸ் தான். வெளியில் இந்த மாதிரி கூப்பிடுற ஒர்க் அதெல்லாம் பண்ணுறதுமே அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க, லைக் ஆர்ஆர்பி ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க. அங்கே உட்காந்தோடனே எனக்கு வந்து இன்னும் பயம் அதிகமாகிடுச்சு. என் பக்கத்தில் இருக்கவங்க பயங்கர நர்வஸாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து காமிக்கக்கூடாது இல்லை, ஏன்னா அப்போ தானே உள்ளே போயிட்டு நம்ம பயமாக இருக்குது அப்படின்றத காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் உள்ளே போகும்போது சொல்லுவாங்க, அங்கே வெளில இருக்க சார் சொல்லுவாங்க, சார் காவியா வராங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ மே ஐ கமிங் சார் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சில பேர் சொல்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஷியோராக தெரில அது என்னன்ட்டு. நான் வந்து சரி ஓகே மே ஐ கமினே கேட்கலாம்னு சொல்லிட்டு மே ஐ கமின் சார் சொல்லிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து மேம்க்கு வந்து குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும். நான் உள்ளே போகும்போது ஒரு 12:05 அந்த மாதிரி ஆயிடுச்சு. குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும், ஃபஸ்ட்டு மேம்க்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க.
அப்புறம் சார்க்கெலாம் ஒருத்தவங்களாம் சொல்லணும். சொல்லிட்டதுக்கப்புறம் அவங்க உட்காருன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம உட்காரணும். அது நார்மலாக பேசிக் மேனர்ஸ் தானே, அந்த மாதிரி இருக்குமா. தேங்க்யூ சொல்லிட்டு உட்காந்ததுக்கப்புறம் ஸோ காவியா நீங்கள் வந்து உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். நான் வந்து நார்மலாக நம்ம செல்ஃப் இன்ட்ரோ பண்ணுவோம்ல, அதில் சொன்னேன். நார்மல் பற்றி சொன்னதுக்கப்புறம் ஓ அப்படியா நைஸ் அப்படின்னாங்க. நைஸ் சொல்லிட்டு எனக்கு வந்து ஜாலியாகிடுச்சு. நான் சொன்னேன் 700 மெம்பர்ஸ் வந்து நார்மலாக அதை பற்றி எலாபரேட் பண்ணேன். 700 மெம்பர்ஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போவாங்க, அதில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன்னா, ஸோ நீங்கள் சேலம் தான் தங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஆமாம் சார்னு சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் என்னாச்சுன்னா நார்மலாக தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பற்றி கேட்டாங்க. நீங்கள் 4 படிக்கிறீங்கல்ல, ஸோ நார்மலாக ஒரு பேசிக்காக தமிழ்நாட்டில் சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்கீம்ஸ்லாம் சொல்லுங்கள், ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள், இப்படி தான் கேட்டாங்க. இந்த மாதிரி டோன் தான் கேட்டாங்க. தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்னாங்க. ஓகே சார்னு சொல்லிட்டு நான் அப்போ என்னாச்சுன்னா இப்படி உட்காந்துருக்காங்க எல்லாருமே. நான் இங்கேருந்து இப்படி 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 இந்த மாதிரி தான் நம்ம எல்லாரையும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும். ஒருத்தவங்களை மட்டுமே பார்த்து பேசணும்னா இன்னொருத்தவங்களுக்கு ஆக்வர்டாக இருக்கும். அது நான் மார்க் இன்டர்வியூ என்கிட்ட சொன்னாங்க. நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பற்றி பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக. அது நீங்கள் வந்து என்னை மட்டுமே பார்த்து பேசுனீங்கன்னா அந்த சாருக்கு எப்படி ஃபீல் ஆகும், அவர் மட்டும் தனியாக உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஸோ நீங்கள் வந்து எல்லாரையுமே இப்படி பார்த்து தான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அது நான் வந்து சரி ஓகே நம்ம வந்து இதெல்லாம் பண்ணியாச்சும் ஓரளவு ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்றதுனால, ஆக்சுவலாக பண்ணணும் தானே அப்படின்றதுனால இப்படி ஓகே. ஏன்னா வந்து தூரமாக உட்காந்துருக்காங்க. இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நான் பார்க்கணும். இந்த மேம் இங்கே உட்காந்துருக்காங்க, சார் அங்கே உட்காந்துருக்காரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்படி உட்காந்தோடனே கை கால் எதுவும் அட்டக்கூடாது, கையை இப்படி வச்சுட்டு நார்மலாக வச்சு இப்படி கையில கீழே வச்சுக்கணும். வச்சோடனே இப்படிதான் பேசிட்டு இருக்கேன். ஒரு சார் பேசுறாங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம பார்க்கணும், எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணணும், ஐ கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்றதுனால அப்படி பேசிட்டு இருந்தேன்னா. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்கீம்ஸ் வந்து நான் வந்து ஒரு நார்மலாக விடியல் பயணம், தமிழ் புதன் திட்டம், அப்புறம் வந்து புதுமை பெண் திட்டம், அதெல்லாம் சொன்னோடனே அவங்க வந்து வேற ஏதோ ஒரு ஸ்கீம் கேட்டாங்க. நான் வந்து தெரியல சார், நான் ஐம் அன்அவேர் அபவுட் தட், ஐல் அப்டேட் மை செல்ஃப் அப்படின்னு சொன்னா சரி ஓகே. தமிழில் தான் கேட்டாங்க. ஏன்னா செல்ஃப் இன்ட்ரோ மட்டும் நார்மலாக உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டோன்னே நம்ம நார்மலாக பேசும்போதே அப்படி தானே வருது. அதனால அதை இப்போ சொன்னதுக்கப்புறம் வச்சு எல்லாமே தமிழில் தான் கேட்டாங்க. தமிழில் தான் நான் சொன்னேன், இதுமாரி இருக்குது சார் அப்படி சொன்னேன். இது 1000 rupees தராங்க, ஃபேமிலிக்கு இவ்வளோ தராங்க, லைக் அந்த உரிமை தொகை இருக்குல்ல, அதை சொன்னேன். உடனே வந்து ஓகே அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. நார்மலாக மானிட்டரி பாலிசியில் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி கேட்டாங்க. அது சொன்ன ஒரு லைட்டாக சில பாயிண்ட் ஏதாச்சும் மறந்துட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக அங்கே அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. நான் என்ன மறந்தேன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ் கேட்டாங்க. நான் எனக்கு எடுத்தோடனே ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ் சொன்னோடனே இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் படிச்சிருந்தேன், இருந்தும் வந்து அதை பற்றி டப்புன்னு கேட்டோன்னே எனக்கு வந்து சார் அப்படின்னு, உனக்கு சாரி சார் அப்படின்னா உடனே அவங்க என்ன சொன்னாங்க, திருப்பியும் சொன்னாங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேங்க்ஸ்மா அப்படின்னாங்களா. நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி ஸ்கெடியூல்டு கமர்ஷியல் அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை விட்டுட்டேன். அவ்வளோதான் சார் அப்படின்னா உடனே வந்து அவ்வளோதானா அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை சார் என்னால் இப்போ ரீகால் பண்ண முடியல அப்படின்னா உடனே வந்து கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னாங்களா. ஓ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன்னா ஓகேன்றனே அவங்க வந்து அடுத்த கொஸ்டின் போனாங்க. அடுத்து என்னன்னா ஆர்ஆர்பி எதுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் நார்மலாக அதோட ஆன்சர் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சென்டர்ல இருந்தவங்க, அப்புறம் இங்கே அப்புறம் இந்த லாஸ்ட் 5 பேர், 4 சார் ஒரு மேம், இவ்வளோ பேர் இருந்தாங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மேம் கிட்ட போச்சு கொஷின். அவங்க என்ன பண்ணாங்கன்னா எடுத்தோடனே விமென்ஸ்க்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ப்ரெக்னென்ட் விமென்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்கீம் இருக்கு, அது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆன்சர் பார்த்தேன். அது எனக்கு தெரியும், முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீமா. அதை வந்து எனக்கு அப்போ என்னால் சொல்ல முடியல, எனக்கு ஞாபகமும் வரல. ஏன்னா டக்குன்னு நம்ம என்ன மோஸ்ட்லி நம்ம படிச்சு வச்சிருக்கிறது நேஷனல் ஸ்கீம்ஸ் தான். ஸோ அவங்க டிஎன் ஸ்கீம்ஸ் கேட்டோடனே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிடுச்சு. உடனே சொன்னேன் இல்லை மேம் சாரி எனக்கு இது தெரியல அப்படின்னா. உடனே அவங்க வந்து என்ன சொன்னாங்க, தமிழில் சொல்லு, நார்மலாக இங்கிலீஷில் இல்லை மேம் ஐ குடன்ட் ரீகால் அப்படி சொன்னேன்னா உடனே அவங்க வந்து திருப்பியும் என்ன பண்ணாங்க, ஓகே சுகன்யா சம்ரிதிக்கு தெரியுமா, அந்த ஸ்கீம் தெரியுமான்னு கேட்டேன். எஸ் மேம் சொல்லிட்டு அதோட பர்சன்டேஜ் எல்லாமே சொன்னேன். ஓகேம்மா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இந்த சைடு இருக்குது சார் கிட்ட வந்துச்சு. இந்த மேம்கிட்ட நம்ம ஆன்சர் பண்ணும் போதே எல்லாரையும் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும் போட்டுருக்கு. அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த சார் வந்து கொஷின் கேட்டாங்க. இந்த மாதிரி நார்மலாக மைக்ரோ ஃபினான்சிங்னா என்ன அப்படின்ற ஃபினான்சிங் பேங்க்னா என்னன்னு கேட்டாங்க. அண்ட் யார் அதை ரெகுலேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, ஆர்பிஐ அப்படின்னாங்க. நான் வந்து
ஆர்பிஐ தான் சார் அப்படின்னா உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன், ஸோ தப்பு தான் போல இருக்க ஆன்சர், என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் நான் வந்து கூகுளில் பார்த்தா அது ஆர்பிஐ தான். என் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் ஆர்ஆர்பின்னாங்க, எனக்கு தெரியல ஷுவராக, இன்னும் எனக்கு ஆன்சர் தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சேன், ஸோ ஓகே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்காங்க போல, நமக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோமா அப்படின்றது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் முதல்வனில் வந்து நார்மலாக இந்த மாதிரி இப்போ நீங்கள் வேற ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் போயிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் முதல்வனில் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன் சொன்னேன்ல சார், அதுதான் இருக்கு ஓகே அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் ஊர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றதுனால வீராணம் லேக்கோட லென்த் கேட்டாங்க, தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை சார் நோ ஐடியா அப்படின்னா சரி ஓகேம்மா. அப்புறம் வந்து பப்ளிக் செக்டர் லெண்டிங் திருப்பியும் கேட்டாங்க. ஐ மீன் என்னோட மார்க்கில் கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி இதுலேயும் கேட்டிருந்தாங்க, மெயின் சொல்லிட்டுமே கேட்டாங்க. இந்த மாதிரி இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னே ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அதை பற்றி நார்மலாக சொன்னேன், ரொம்ப டிஃபைன் பண்ணல, ஓரளவு சொன்னேன். ஓகே காக்கா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. அது வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சந்தோஷமாகவே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குல்ல, ஏன்னா சில ஆன்சர்ஸ்க்கு நமக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னோமா, ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், எல்லாரும் ஆன்சர் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம பண்ணல அப்படின்றதால எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. ஓகே அப்படின்ட்டு 2 நாளில் கிளர்க்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோதான் என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு வந்து இப்படி தான் நடக்கும். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு வராது அப்படின்னா கண்ணாடி முன்னாடி நின்று இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி பேச ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு நாள் மெயின்ஸ் நல்லா போடுறீங்க அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பலாம் வந்து ஞாபகம் இருக்காது, அப்புறம் வந்து பயம் இருக்கும், சொதப்பிடுவீங்க. அதனால வந்து இப்போலேருந்தே கொஞ்சம் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம முடிஞ்சளவு நம்மளோட எஃபோர்ட் கொடுத்து பண்ணியிருக்கோம். அது நல்லதாகவும் வரலாம், கெட்டதாகவும் வரலாம். அதோட மெயின்ஸோட மார்க் பொறுத்து தான் இருக்குது. அதனால அதை பற்றி அப்பயே விட்டுட்டு நான் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்க்கு வந்து ஒரு டெஸ்ட் போட்டுட்டு, ஏன்னா 2 days தானே இருக்குது, 30 இருக்குது, 31 இருக்குது. 31 நான் திரும்பி கிளம்பி சென்னை வந்தேன். ஏன்னா சென்னைனால எனக்கு வந்து சென்டர் இருந்துச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் போட்டுட்டு கிளம்பி வந்துட்டேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நான் வேறு என்ன சொல்லணும், ஏதாச்சும் உங்களுக்கு கொஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஹோப் யூ ஆல் லைக் த வீடியோ. If you like the video, kindly like, share and subscribe to my channel. Until then, stay hot and stay consistent. See you all. Bye.